அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவற்பிரகாச உள்ளலா திவ்ய திருவடியிலே சரணம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். சரணாஜி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 ஜீவா வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சாமி, வணக்கம். இன்னைக்கு நம்ம 36வது பாட்டுக்கு போறோம். இதுல கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்கு போல இருக்கு. கடந்து கடந்துன்னு வருது, நிறைய கடக்க வேண்டியது இருக்கும். பாட்டு எப்படி இருக்கு, பாட்டு எப்படி, தமிழ் எப்படி வந்து படிங்க. ஒவ்வொரு பாட்டு பாருங்க. படிக்கலாம். நீங்க படிச்சீங்கன்னா எப்படி சாமி? மகேஸ்வரி அம்மா ஆர்வத்தோட வந்துருப்பாங்க. படிச்சு கிடிச்சு பார்த்து வந்துருப்பாங்க. படிங்க, எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. அவங்களும் ஒரு வாட்டி படிக்கட்டும். இல்லை மகேஸ்வரி அம்மா, ஐயா படிக்கட்டுமா? ஐயா படிக்கட்டும், அப்புறம் நான் திருப்பி ஒரு டைம் படிக்கிறேன். வதிக்கிறேன் சாமி. சரி படிங்க சாமி, படிங்க சாமி. நீங்க முதல் என்ன படிக்கிறீங்கன்ட்டு சாமி நான் சரியான பாக்குறேன். பாருங்க அதிகாரம் தப்பா படிக்கிறேன். அந்த அப்படி தப்பா கண்டுபிடி பார்ப்போம். ஓகே நான் கண்டுபிடிக்கிறேன். எல்லாம் கடந்து, மனம் கடந்து, அந்த அறிவியெல்லாம் கடந்து அவங்கள யோகர் உணவையெல்லாம் கடந்து. சாமி இல்லைங்க, எங்க போறீங்க? என்ன போல வேகம்? எப்படி எனக்கு நீங்க எங்க போயிட்டீங்க தெரியல. நான் எங்க படிக்கிறது அதை பாக்குறது? மெதுவா நிறுத்தி நிதானமா பாருங்க, படிக்க சாமி. குற்றம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. அமல யோகரா இல்ல மலை யோகராங்கயா? அமல யோகம். சரிங்க, அவங்களும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு. சரி படிங்க, திரும்பி வாங்க சாமி முதல்ல இருந்து. அளவையெல்லாம் கடந்து, மனம் கடந்து, மற்ற அறிவையெல்லாம் கடந்து அமல யோகர் உடவையெல்லாம் கடந்து, பதம் கடந்து, மேலே ஒன்று கடந்து, 2 கடந்து, சூழ்ந்த கலவையெல்லாம் கடந்து, அந்த பண்டமெல்லாம் கடந்து நிறைவான சுகக்கடலே அன்பர் அளவையெல்லாம் இருள் அகற்ற மொழியே மோன வாழ்வே உயிர்ப்பிராய் பதியும் தேவை. சரி, எதுவும் தவறு பண்ண மாதிரி தெரியலையே, மறந்துட்டீங்க. கண்டுபிடிச்சிருக்க, மறந்துட்டாரு ஐயா, மறந்துட்டே சரியா படிச்சு விட்டாங்க. வர மாட்டேங்குது, எப்படி வரும்? நீங்க படிங்க மகேஸ்வரி, படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். அளவையெல்லாம் கடந்து, மனம் கடந்து, மற்ற அறிவையெல்லாம் கடந்து அமலயோகர் உளவையெல்லாம் கடந்து, பதம் கடந்து, மேலை 1 கடந்து, 2 கடந்து, உணரச் சூழ்ந்த கலவையெல்லாம் கடந்து, அண்ட பிண்டமெல்லாம் கடந்து, நிறைவான சுக கடலே அன்பர் வளவையெல்லாம் இருள் அகற்றும் ஒளியே மோன வாழ்வே என் உயிருக்கு உயிராய் வதியும் தேவே. பாட்டு சாமி இங்க பாருங்க, 1 கடந்து 2 கடந்து, அங்கேயே நாங்க திணறிவிட்டோம். சிரமமான பாட்டா? நீங்க வரி படிங்கம்மா, பத்தி படிங்க. இறைவனை அவனது உருவை, அவனது ஆற்றலை, அவனது அருளை, அவனது செயல்பாட்டினை எதனையும் அளவிட்டு சொல்ல யாராலும் இயலாமல் இருக்கின்றது. இதுவரை தோன்றிய அருளாளர்கள், ஞானிகள், சித்தர்கள் முதலானோர் இறைவனின் புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். முடிந்து விட்டதா இல்லையா? இதுவரை ஏட்டிலே எழுதப்பட்ட வேதங்கள், ஆகமங்கள், இதிகாசம், புராணம் முதலியவைகள் இயன்றவரை இறைவனின் புகழை பறைசாற்றுகின்றன. ஆனால் முழுமை பெறவில்லை. இதனால்தான் எல்லா அளவுகளையும் கடந்து எந்த அளவின் எல்லைக்கும் உட்படாமல் இறைவன் இருக்கின்றான்.
அளக்கின்ற கருவியெல்லாம் தேய்ந்திட கண்டாரேல் என்பார் வள்ளலார். அளவையெல்லாம் கடந்துக்கு இவ்வளவுதா சமி? ஆமா, அளவையெல்லாம் கடந்துக்கே ஒரு பத்தி. சரி, இறைவனை, அவனது உருவை, அவனது ஆற்றலை, அவனது அருளை, அவனது செயல்பாட்டினை எதனையும் அளவிட்டு சொல்ல யாராலும் இயலாமல் இருக்கின்றது. யாராலும்னா வல்லாரு சொல்றாரு யாரும் முடியும். இதுவரை தோன்றிய அருளாளர்கள், ஞானிகள், சித்தர்கள் முதல்வோர் இறைவனின் புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். முடிந்து விட்டதா இல்லையா? படிச்சேன் சாமி. என்னாச்சு? எனக்கு யாரோட வீடியோ இப்பதான் தெரியுது. இதுவரை ஞானிகள்லாம் இறைவனோட புகழ பாடிக்கிட்டு இருக்காங்க சாமி. ஏகப்பட்டதை பாடிட்டாங்க. இல்லைங்க, மத்தவங்க எல்லாம் இறைவனோட புகழ பாடினாங்களா சாமி? இப்ப பட்டினத்தார் இந்த மாதிரி எல்லாம் இறைவனோட புகழ பாடினாங்களா? ஆமா. ஓகே. முடிஞ்சிருச்சா? இல்லை. இதுவரை ஏட்டில் எழுதப்பட்ட வேதங்கள், ஆகமங்கள், இதிகாசம், புராணம் முதலியவைகள் இயன்றவரை இறைவனின் புகழை பறைசாற்றுகின்றன. அது பெர்ஃபெக்டா சொல்ல முடியல சாமி. ஃபுல் அண்ட் ஃபுல்லா சொல்ல முடியல 100%. சாமி, நீங்க கொஞ்சம் கேமரா கொஞ்சம் மேல ஏத்துங்க சாமி. அப்ப நீங்க மேல இருங்க. அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, பாதிதான் தெரியுது. இதனால்தான் எல்லா அளவுகளையும் கடந்து எந்த அளவின் எல்லைக்கும் உட்படாமல் இறைவன் இருக்கின்றான். எல்லா அளவுகளையும் கடந்துட்டான் சாமி. எது அளவு முடியாது. அளக்கின்ற கருவியெல்லாம் தேய்ந்திட கண்டாரில் என்பார் வள்ளல். சாமி, இது எங்க இருக்கு இந்த பாட்டு? எனக்கு ரெண்டு பாட்டு வேணும். நான் அளக்குந்தோறும் அது குற்றது போல் காட்டி, அது ஒண்ணு இருக்கு வேணும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்ல இருக்கா? தோழி உரிமை கிளத்தல் இருக்கு. சாராம் திருமுறை 81வது பதியம். தோழி உரிமை கிளத்தல். தோழிக்கு உரிமை கிளத்தல் 81 பதிகம். 81 பதிகம். கிளக்கின்ற மறை அளவி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் பாடல் தமே. கிளக்கின்ற படிங்க. கிளக்கின்ற மறை அளவை, ஆகம பேரளவை, கிளந்திடும் மெய் சாதனமாம் அளவை, அறிவளவை விளக்கும் இந்த அளவைகளை கொண்டு நெடுங்காலம் மேலவர்கள் அளந்து அளந்து மெழுகின்றார். ஆங்கே அளக்கின்ற கருவியெல்லாம் தேய்ந்திட கண்டாரே அன்றி ஒருவாறேனும் அளவு கண்டார் இலையே. துளக்கம் உரு சிற்றறிவாள் ஒருவாறு என்று உரைத்தேன், சொன்ன வெளி வரையேனும் துணிந்து அளக்கப்படுமோ? அதிவர அடுத்த பாட்டுல விளக்க, அடுத்த வரியில விளக்க வேற கொடுக்குறாங்க தம்பி. அது ஒரு துலக்கம் உறுதிட்டு ஒரு வாரம் என்று உரைத்தேன். எதுக்கோ கொஞ்சம் தெளிவா இருந்துக்குவா. இவனுக்கு பண்ணி கேப்பாங்க. சரி, சொல்லுங்க சாமி. சொல்றது சொல்லுகின்ற அர்த்தம். கிழக்குன்னா சொல்றது சொல்லுகின்ற மலையாள வேதங்கள் வேதங்கள் ஆகமம் பேரளவு, ஆகமங்கள் பெரிய அளவு கிளந்திடு மெய் சாதனம் அளவு சாதனம். கிளந்திடுனா என்ன சார்? கிளந்திடு மெய் சாதனமாம் அளவை அனுபவிக்கிற மெய் சாதனமாம் அளவை. அறிவாளர் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அறிவடை நல்லா விளக்க இந்த அழகெல்லாம் கொண்டு அழக கருவிகள், அழக கருவிகள். இல்லைங்க, மறை, ஆகமம், சாதனம், அறிவு இதெல்லாம் கொண்டு அளக்குறாங்க. சரியா? ஆமா.
அப்ப இதெல்லாம் அளக்குற கருவிகள். ஆகமத்தை வச்சு மறைய வச்சு அளக்குறாங்க, ஆகமத்தை வச்சு அளக்குறாங்க, சாதனம் பண்ணி அளக்க பாக்குறாங்க, அறிவாளர் டைம் பாருங்க. அறிவால அளக்க பாக்குறாங்க. இந்த அளவை கொண்டு நெடுங்காலம் மானமா மேலவர்கள், மேல சிறந்தவர்கள், ஞானிகள், அறிஞர்கள் அவங்க அளந்து மெலிஞ்சு போறாங்க. அவங்க மெலிஞ்சு போயிட்டாங்க, அளந்து டயர்ட் ஆயிட்டாங்க. அங்க நடக்கிற கருவி எல்லாம் இது வேதம் எல்லாம் அந்த கருவில அதான் தேஞ்சு போச்சு. அது எப்படி தம்பி தேஞ்சு போவோம்? தேஞ்சு போச்சுன்னா முடியாதுன்னு அர்த்தம். ஓ, அது தேஞ்சிருச்சுனாக்க முடியல, அவங்களால டயர்ட் ஆயிட்டாங்க. இல்ல கருவிலாம் போயிடுச்சு, முடியல, கருவி முடியல. அந்த ஒரு வாரம் அளவு இல்லை, ஒரு அளவு கூட ஒரு வாரம் கொஞ்சம் கூட அளவு காட்டல, அளவு தெரியல. விளக்கம் ஒரு தெரிவார் ஒரு வாரம் இருந்து வருது. நான் ஒரு வாரம் சொன்ன உனக்கு துலக்கம்னா என்ன சார்? துலக்கம் அனுபவம், அனுபவத்தில் அந்த அறிவால சித்தறிவான் சொல்ல வர. நானும் ஒரு வாரம் சொன்னேன், ஒரு வாரம் சொன்னேன்பா, ஒரு அளவுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன வெளியே வரது, நான் சொன்ன வெளியே சொன்னல சார். ஒரு நிமிஷம் சார், நான் என்ன அளவு சொன்னேனோ அதை துணிஞ்சு அழகப்படாம அளந்து பாக்குறியா? என்ன சாமி சொல்லுங்க? சொன்ன வெளி வரையேனும். வெளினா வெளி வெளியில சொன்ன, எந்த வெளி சொன்னல இது முன்பாட்டு பாருங்க. இதுக்கு முன்பாட்டு பாக்கட்டுமா? ஆமா பாருங்க, அது முன்பாட்ட பார்க்கணும். அப்ப ஆக மொத்தத்துல எல்லா பாட்டையும் பாக்கணும் இருக்கீங்களா? இல்ல இது 3 பாட்டு தான் போறோம். இந்த பாட்டு பாக்கணுமா? 14, 12, 12 பாக்கணுமா? 12 பார்த்து வந்தா ஒண்ணு வரும், 6 தான் வருது, முடியுது. 12ல இருந்து வரட்டுமா? 12ல இருந்து வண்டியாது. சரி ஓகே மகேஸ்வரமா, நான் படிக்கிறேன். ஓகே நன்றி. 11ல இருந்து வருது, 11ல இருந்து வருது. நன்றி சார். என்ன சாமி இப்ப இங்க முதல்ல மேல இருந்து வருதா, இப்ப 11ல இருந்து வருதா? இல்ல மேல வருது, 12 விளக்கம் வருது. பிரம்மம் என்றும் சிவன் நானே படிச்சிடறேன் பாரு. ஆக மொத்தத்துல எங்களை படிச்சு முன்னேற விட மாட்டீங்க. நாங்க படிப்போம், தவறு பண்ணுவோம், நீங்க காட்டுவீங்கன்னு பார்த்தாக்கா வணக்கம் சாமி, படிக்க சாமி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்க வருது, நாங்க அடுத்த குரு நாங்க தான். படிக்க சாமி. பிரம்மம் என்றும் சிவன் என்றும் பேசுகின்ற நிலைதான். சிவமியா பாத்தீங்களா, எங்களுக்கு 8 துறை சிவன் தான் தெரியும். தெரியும். பிரம்மம் என்றும் சிவம் என்றும் பேசுகின்ற நிலைதான் பெருநிலையே. இந்நிலையில் பேதமுண்டோ? எனவே தரமறிய வினவுகின்றாய் தோழி, இதுகேள் நீ. சமரச சன்மார்க்க நிலை சார்தியினில் அறிவாய். திறமுறவாயினும் எல்லாம் ஆகி அல்லாதாகும். திருவருளாம் வெளி விளங்க விளங்கு தனி பொருளாம். சிரமுறும் ஒரு பொது உண்மை சிவ பிரம்ம முடியே. திகழ்மறை ஆகமம் புகழும் திறன் இது கண்டறியே. இது என்ன சாமி? பிரம்மம் சொல்றீங்க இல்லையா? பிரம்மா சிவன். பிரம்மா இல்லையா? பிரம்மம்யா. பிரம்மம். பிரம்மம் நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும். ஆமா, பிரம்மம்னு சொல்லி சிவம்னு சொல்றீங்களே, பேசுறீங்களே, பெருந்ததையே பெருந்ததையாச்சு. அது பேதம் உண்டான்னு கேக்குற நீ. பேதம் உண்டானா இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கான்னு கேக்குறியா? ஆமா ஆமா. யாரு கேக்குறா? அது மேல பார்ப்பாங்களாம். அப்போ வச்சு போங்க. சரி வேணாம், நீங்க அப்படியே பாத்துக்கிட்டு அப்படியே மேல போட்டீங்கன்னாங்க இன்னைக்கு பிடிச்ச மாதிரிதான். தோழி கேக்குறா சாமி, அவ வேலை பண்றா, ஏதோ தோழி கேக்குறா. இது நீ வந்து கேக்குறியே, பிரம்ம சொன்ன பேதம் இருக்கான்னு கேக்குறியே. சமரச அன்பா நிறைய சாந்தியால தெரியும் உனக்கு. ஓ, அங்க தோழி யாரு சாமி? மனம் தானே? நாம தான். ஓ நாம.
திறமற ஆயினும் எல்லாம் ஆகி அல்லாதாகும். இதான் புரியல. எல்லாம் அது எல்லாம் ஆகும், எல்லாமே இருக்கும். அருளாகிய வெளி விளங்க, அருளாகி வெளி விளங்க, விலங்கு தனி பொருளாம், விலங்குன்னு தனி பொருளாம். இது சிரம புது உண்மை. உன் தரல அவர்களுடைய ஒரு புது உண்மை. அவர் பொது உண்மை இது. தலையில சிரமுறுனா தலையில சாமி, பொது உண்மைனாக்க சிற்றபையா? ஆமா, அதேதான். அதான் உண்மை சிவபிரமம் என்ற மேல பிரம்ம மோடி வந்து இல்லையா சாமி? நீங்க மெதுவா சொல்லுங்க சாமி, நீங்க வேகமா பேசுறீங்க. ஐயோ, இந்த முதல் வரி பாரியா, பிரம்மம் என்றும் சிவம் என்றும் பேசுகின்ற, பிரம்மம் என்றும் சிவம் என்றும் பேசுகின்ற நிலைதான் பெருநிலை. இத வந்து சன்மார்க்க நிலையில நீ சார்ந்தனா உனக்கு தெரிஞ்சுக்குவேன், சரியா? அதான் இப்போ இதெல்லாம் என்ன தெரியுமா? அது வெளி விலங்கன்னா கரணங்கள்லாம் சூன்யமாயிடுச்சுனா, கரணங்கள்லாம் வெளியா போச்சுன்னா, சிந்திரங்கள் வெளியா போச்சுன்னா, அவர் விளங்கக்கூடிய தனி பொருளாகிய சிரமம் ரொம்ப புதுமை. உன் தலைவருடைய புது உண்மை இருக்க இஷ்டமல்ல உண்மை, அதான் சிவபிரமம். அதாவது திருவருளாம் வெளி விளங்க, விலங்கு தனி பொருளாம், சிரமுறும் ஒரு பொது உணர். அதாவது நீ வந்து சன்மார்க்க நிலைக்கு வந்துரு. அங்க வந்துட்டாக்க தவம் பண்ணுவேன். தவம் பண்ணனாக்கா தருண்கரணாதிகளை கடந்துருவேன். தருகரணாதிகளை கடந்துனாக்க அவனோட அரசாட்சி அனுபவம்லாம் உனக்கு வந்துடும். முடிஞ்சு அது மாதிரி அப்புறம் விடுவாங்களா? புதுமை சரியா? திரும்ப பொதுமை சொன்னார் இல்லையா? ஆமா, பொதுமை தெரியாது இல்ல? ஆமா, அது அடுத்த பாட்டு இல்லைங்க. திகழ்மறை ஆகமும் புகழும் திறன் இது கண்டறி. ஆகமும் இதுதான் சொல்லுது, வேதம் தான் சொல்லுதுன்னு சொல்றாரு. அங்க வெளியில சிரமம் ஒரு பொது சொன்னார் இல்லையா? அது தெரியுதா? சிரமுறும் ஒரு பொது உண்மை தெரியாது இல்ல? தெரியாது. அடுத்த பாட்டு இல்ல, என்ன தெரியாதுன்றீங்க? அது என்ன விடம் தெரியாதுல்ல? சிரமுறும் ஒரு பொது உண்மை சிவபிரம முடியேன்றது என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆமா, அது அடுத்த பாட்டு. அடுத்த பாடல விளக்கம் கொடுக்குறாங்க. இலங்குகின்ற பொது உண்மை இருந்த நிலை புகழ் என்றியம்புகின்றாய் மடவாய்கேள். இது வந்து வேதாளம் இது மாதிரி வினாவுடைய மாதிரி நடக்குது போல இருக்கு. யான் அறிக்கும் தரமோ துலங்கும் அதை உரைத்திடவும் கேட்டிடவும் படுமோ, சொல்லளவோ பொருளளவோ துண்ணும் அறிவளவோ விளங்குகின்ற தத்துவங்கள் அத்தனையும் கடந்த மேனிலை என்று அந்தவெல்லாம் விளம்புகின்றதன்றி வளங்குளும் அம்மேநிலையின் உண்மை எது என்றால் மௌனஞ்சாதிப்பதன்றி வாய்திருப்பதிலேயே. எல்லாம் மௌனமா இருக்காங்க. விலங்குகள புதுமை மேல சொன்னார்ல. அதாவது இல்லைங்க, திருவருளாம் வெளி விளங்க திரும்புறும் ஒரு புது உண்மை. இதா புது உண்மைதான் சிவபிரமம் சொன்னாரு. ஆமா, அதான் கேற புதுமை சொன்னிய அது இருந்து நிறைய சொல்லு. போல் என்று இருந்த நிலைன்னா என்னது? புதுமை இருந்த எங்க இருந்து இருக்குது, எங்க இருக்குன்னு சொல்லு. போல் என்படாய் கேள். நான் யாராவது நான் தெரிஞ்ச முடியுமா? அதை வந்து சொல்ல முடியுமா? நீதான் கேட்க முடியுமா? அதை நான் தெரிஞ்சுக்க முடியுமா? நான் சொல்ல முடியுமா? அதை நீ கேட்டு விளங்கிக்க முடியுமா? சரி, சொல்ல அழகமாது அப்பொழுது தெரியுமா உனக்கு? அறிய முடியுமா? அறிவால அறிய முடியுமா? விலங்குகின்ற தத்துவங்கள் அத்தனையும் என்னென்ன தத்துவம்லாம் இருக்கோ தத்துவம் கடந்த மேல்நிலை என்று அந்தமெல்லாம் விளங்குது. அந்த எல்லாரும் மேல சொல்லி அதனால விளங்கு. அந்த மேல்நிலையின் உண்மை எது என்றால்
மௌன வாய் சொல்றதில்ல, மௌனத்தை வாய் சொல்றதில்ல. ஓ அந்த அந்த மேல முன்பு என்ன சொல்லு கேட்டா, ம் மௌனம் தான் வாய் சொல்ல மாட்டேங்கிறேன், மௌனத்தாகிறேன். சரி இல்லைங்க. இப்ப அவரால சொல்ல முடியுமா முடியாதா? அடுத்த பாட்டு வாங்க, வாய் அடுத்த பாட்டு இல்ல இருக்கு. இல்ல இல்லைங்க. சொல்லளவோ புரளவோ விளங்குகின்ற தத்துவங்கள் அனைத்தினையும் கடந்த மேலிலை. இது வந்து அனுபவத்தை அனுபவத்தை வந்து என்ன சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, கேட்க முடியுமா? முடியாது. அது அடுத்த வரை பாருங்க. வாய் தராம வாய் தரவா மௌனமதே ஆகும் எனில் தோழி. பாடு முன்னாடி பாருங்க. மேல்நிலையில உண்மை எது என்றால் மௌனஞ்சாமி வாய் திறப்பதில்லையே. மேல்நிலை சொன்னாலே இதுதான் முடிச்சுட்டோமே. அதாங்க உண்மை எதுன்னா மௌனஞ்சாமி வாய் திறந்து சொல்லலாம் இல்லையா? இப்ப இந்த ஆகமெல்லாம் வந்து மௌனம் சாதிச்சிட்டு இருக்கே, ஒன்னும் சொல்லல. ஆகம் இல்ல, நம்மளோட சொல்றாரு, அம்மாவும் சொல்ல முடியாதுங்கிறாரு. உண்மையை சொல்ல முடியாது, மௌனம் வாய் திற வழங்குறாரு. என்ன சொல்றீங்க? இல்லைங்க, மேநிலை என்று அந்தமெல்லாம் விளம்புகின்றதன்றி அந்தெல்லாம் சொல்லுது சாமி. ஆமா சொல்லுது. ஆமா, மேலே உண்மை எது என்றால் மௌனம் சாதிப்பதென்று. அதாவது இந்த அந்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அந்த இல்ல, சிவபெருமான் பேசுறாங்க மொத்தம். சாமி இப்ப இந்த அந்தம் எல்லாம் என்ன சொல்லுதுனாக்கா, தத்துவங்கள்லாம் கடந்த நிலைதான் வந்து மேநிலை அப்படின்னு சொல்லுது. சரியா? ஆமா, சரி. வளங்களும் மேலே உண்மை எதுன்னு அதுட்டு கேட்டாக்கா அந்தத்துக்கு தான் கேட்க, அதானே சொல்லுது. இப்ப ஆமா, அதுட்டு கேட்டாக்கா அது மௌனம் ஜாதிக்குது, அதுக்கு சொல்ல தெரியல. சரியா? அடுத்த பாட்டு வாங்க. ஓகே. வாய் திறவா மௌனமதே ஆகும் எனில் தோழி. மௌனம் அதே ஆகும். வாய் திறவா மௌனம் அதே ஆகும் எனில். மேல மௌனம் சொன்னா இல்லையா, மௌனம் தான் அதுவா இருந்தாலும் அர்த்தம். அப்படின்னா மேல மேல உண்மையா மௌனம் சாதி சொல்றா இல்லையா, மௌனம் சாதிக்குது. ஓகே, அது மௌனம் வாய் பொண்ணுதான் மௌனம். ஆமா, பேசாத மௌனம் தானே. ஆமா, அது சொல்ற. இப்போ வாயத்துல மௌனம் தான் அதுவா? அது இல்ல, மௌன சக்தி வெளியேழும், மௌன சக்தி வெளியேழும், பரத்து ஒழியும், பரத்து ஒழியும், தூய பராபரம் அதுவே என்றால் ஆங்கதுதான் துலங்கு நடு வெளிதனிலே கலந்து கரைவது கான். மேய நடு வெளி என்றால் தற்பரமாம் வெளியில் விரவியிடும் தற்பரமாம் விரவியிடும் தானே. விரவியிடும் தற்பரமா வெளி என்றால் தற்பரமாம் வெளி என்றால் அதுவும் ஆயவர் வெளிதனிலே அடங்கும். இது மட்டும் அளப்பது ஒருவாறு. நீ எங்க படிக்க விடுறீங்க? நீ தமிழ் படிச்சீங்க, அளப்பது ஒருவாறு. அப்படி சரி பண்ணுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. நான் படிக்கிறேன்னா இல்ல நீங்க படிச்சு ஒரே குழப்பமா இருக்குது. நான் படிச்சு முடிச்சுட்டேனே, முடிச்சு தத்துவ சரி பண்ணுங்க தம்பி. அளப்பதொரு வாறு அதன் மேல் அளப்பது அரிதே. சரியா? அளப்பது ஒரு அளப்பது ஒரு வாறு. அளப்பது ஒரு வாறு அதன் மேல் அளப்பது அரிதே. அளப்பது அரிதே. அப்புறம் அடுத்தது நெல்லுங்க. அடுத்தது இது முதல்ல வழங்கல. சொல்லுங்க. உலகம் தானே தம்பி. இது மௌன சக்தி வெளியே கொஞ்சம் சொல்லுங்க தம்பி. வாய் தராத மௌனம் இல்லையா? மௌன சக்தி வெளியே இருக்கு. 7 மௌனம் இருக்கு. 7 மௌனம் இருக்கா? என்னது இது? ஆமா, என்ன தம்பி? மௌன சக்தி வெளியேறும். 7 மௌனம் இருக்கு. நான் மௌனமா இருந்தா தானே எனக்கு தெரியும். கேக்குறீங்களா?
யாரும் இல்லையே. இவை சொல்லுங்க, வெளி ஏழு ஏழு மௌனம் என்னது இது? இருக்கா உங்களுக்கு? இந்தியன் 5 செயல்படா போகணும் இல்லையா? ஆமா. கரணங்கள் இருக்கு இல்லையா? கரணங்கள்ல வந்து உங்களுக்கு 4 இருக்கு இல்லையா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 இருக்கு. அது மௌனம் 4 மௌனமாச்சு. அப்புறம் இன்னும் 3. பரவிந்து பரநாதம். பரவிந்து பரநாதம். ஆமா, மௌனம் தான் நல்லா வருது உங்களுக்கு. இந்தியன் வெளியாகுது இல்ல சார்? ஆமா ஆமா ஆமா. இந்தியன் வெளியாச்சா எல்லாம் 5. ஆமா. கரணங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. கரணங்கள்ல வெளியாகுது பாருங்க. ஆமா. கரணங்கள்ல வந்து என்ன ஆகும்? மனம் புத்தி இல்லையா? மனம், புத்தி, சித்த, அகங்காரம். மனம் புத்தி தான் வெளியாகும். அது மனசு அகங்காரம் கிடையாது. மனதால் செயல்படுது. ஆமா. புத்தியால் தெளிப்படுத்துது. அப்ப 7. அது 7 தான். கண், காது, மூக்கு, வாய், மெய், அப்புறம் மனம், புத்தி. புத்தி. 7. 7 வெளி மௌனம். சரி, ஏன் சித்தமும் மனம், புத்தி, சித்தமும் அகங்காரமும் ஏன் அது இது 2 வந்தா அது செயல்படும். இவங்க 2 பேரும் தான் பேசிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் முடிவு எடுக்கிறான். சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா. பரத்து ஒழியும். பரத்து ஒழியும்னா பரம்யா ஒரு சொல்லுங்க. பரத்து ஒழியும். பரம் சார். பரம் மேல. பரம்னா இது மேல சார். கரங்கள மேல இல்லையா? அங்க ஒழியும். ஒழியும்னா என்ன ஒழியுது? இது மௌனம் கரணா போயிடுச்சு இல்ல? கரணங்கள்லாம் நின்றுச்சு சாமி. அதான் கரணம் நின்றுச்சு. பரத்தை ஒழிஞ்சு போச்சு. அது பராபரம் சொன்னா பரத்துல ஒழிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? பரம்னா மேலப்பா. பரம் மேல இருந்தது இல்லையா? ஆமா. இது மேல மௌனத்துக்கு மேல நாதம் வந்து இல்ல? மௌனத்துக்கு மேல நாதம் வந்துருச்சு. இது மௌனம் ஒழிஞ்சு போச்சுல அப்போ. அதாவது இப்ப நம்ம வந்து மௌனமா இருக்கிறோம். மௌனமா இருந்தோம்னா நாதம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நாதம் கேட்கறோம்னா மௌனம் போச்சு. அதாவது சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அப்படி சொல்லுங்க சாமி. அவதான் புரியுது. பரத்து ஒழியும். ஒழிஞ்சு போச்சா? அதான் பராபரம். பராபரம் மேலாது. பரத்து மேலாது பராபரம். பராபரம்ன்றது நாதமா? சரியா? பரநாதம். பரநாதம். ஓகே. அது என்றால் அது வந்து அதுதான் நடுவில் கலந்து கரைஞ்சிடும். நடுவெளி புருமதி அங்க வந்து கரைஞ்சிடும். என்ன கரையுது? பரநாதம் கரைஞ்சிருச்சு. ஓகே. ஆமா. அச்சா, அது கண்ட பிறகு நடுவெளி என்றால் நடுவெளி அது புருமதி. இது பொற்சபை. புருமதி பொற்றை போல சிச்சபைதான். என்ன சாமி? நடுவில் தானே சார்? புருமதி நடு. சரி சரி. ஓகே. இங்க தற்பரம் தான் போட்டிருக்கேங்க. புக்ல வந்து மேய நடுவெளி என்றால் சிற்பரமாம் தான் போட்டிருக்கு. சிற்பரம். இங்க தற்பரம் 2 இடத்துலயுமே தற்பரம் போட்டிருக்கீங்க. மேய நடுவெளி என்றால் சிற்பரமாம் வெளியில் விளைவிடும். தற்பரமாம் வெளி என்றால் அதுவும் புக்ல மேல சிற்பரம் தான் போட்டிருக்கு. எந்த புக்கமா? நம்ம தெய்வநிலை புக்ல தாங்கயா. மேய நடுவெளி பாருங்க, 2மே தற்பரம் வருது. தப்பா போட்டு விட்டாங்க. மேய நடுவெளி என்றால் சிற்பரமாம் வருதுங்க. அந்த இடத்துல சிற்பரமாம் வருது. சிற்பரமாம்னாக்கா சிச்சபை சாமி. சரியா? நான் தான் சொன்னேன். ஐயா அதான் சொன்னீங்க. நாங்க கேட்க மாட்டோம். சரி, சிற்சபைக்கு வந்துட்டோம். அடுத்து வெளி என்றால் அதுவும் பெருவெளியில் அடங்கிடும். எங்க பெருவெளியா? அங்க பெருவெளிக்கெல்லாம் போயிட்டீங்க நீங்க. நில்லுங்க. தற்பரமாம் வெளி என்றால் தற்பரமாம் வெளினா அது என்னது?
பொற்சபையா? சிற்பரம் தான் மேல சொல்லுங்க. ஆ சிற்பரம் வழியில் அடங்கும் சொல்றா இல்லையா? ஆ அந்த வெளி வந்து பெருவில் அடையணும். பெருவில் சரி, தற்பரமாம் வழி என்ன சாமி? இங்க பாருங்க சாமி, இங்க பாருங்க. தற்பரமாம் சிற்பரமாம் வெளியில் பிறவியிடும் தற்பரமான் வெளி என்றால் அதுவும் பெருவெளிதனிலே அடங்கிடும். 3 இருக்கு சாமி. இப்ப தற்பரம் வெளிதான் சிற்பரம் பாத்தியாச்சுல்ல. சிற்பரம் வழினாக்கா சபை சாமி. அது ஓகேவா? அது அது அதான் இங்க தற்பரம் வந்து பாத்தியாச்சு. சிற்பரம் பாத்தியாச்சு. தற்பரம் எங்க வரும் சார்? இல்லைங்க இல்லைங்க மகேஸ்வரி அம்மா, தற்பரம் அந்த ஒரு இது இடத்துல வந்து மட்டும் இது வந்து சிற்பரம் சாமி. இது வந்து தற்பரம் தான். இது சரிதான். இதுதான் சிற்பரமா மாத்தணும் சார். சிற்பரமா வெளியில் விரையிடும் சொன்னா அது அடைஞ்சு இல்லையா? ம் அது வெளிதான் சிறு வெளி என்றால் சொல்றாரு. என்றால் சொல்றாருல, அது வெளிதான் என்றால் சொல்றாரு. நிலுங்க சாமி, எனக்கு குழப்பமாயிருச்சு. இப்ப தற்பரமாம் வெளியில் விரையிட்டு அடையணும். இல்லைங்க, தற்பரமாம் வெளி சிற்பரம். இது வந்து தற்பரம் இல்ல, சிற்பரமாம் வெளின்னா என்னது? திருச்சபை. ஓகே, அடுத்து தற்பரமாம் வெளின்னா என்ன? வர அதான் சொல்றேன். சிற்பரமா தற்பரம் சொல்றாருல இங்கே. சிற்பரம் வெளியில் அடையணும் சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதுதான் சிற்பரம் வெளி என்றால் எதுன்னு சொல்றாரு. ஒண்ணும் புரியல சாமி எனக்கு. நான் துறை கவனியா சாமி மெதுவா. புரியல சாமி. கொஞ்சம் கவனிங்க. சிற்பரம் வெளியில் அடங்கின்னு சொல்றாரு இல்லையா? பிறவியிடும்னா என்ன, அடங்கிடுமா? ஆமா, தன் வெளியில் அடங்கணும்னு சொன்னார் இல்லையா? அது தற்பரம் தான் சிற்பரம் இல்லையா? தற்பரம் தான் சிற்பரமா? என்ன சாமி சொல்றீங்க? நான் சித்திரம் சொல்ல தப்புன்னு சொல்லல. இது திருத்தியாச்சு சாமி. இது வந்து ஒரிஜினல் சரிதானே? இது இல்ல அதான் சொல்றேன். மேல தற்பரம்னா சிற்பரம் திருத்திருக்காங்க இல்லையா? இல்லைங்க, நான் முதல்ல அதை வெட்டிடுறேன் சாமி. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நடுவில் தான் படியா? இல்லைங்க, இது வந்து சிற்பரம். சரி, இது என்ன சாமி? தற்பரமா எதுவும் சிற்பரமா? அதுதான் விலக வைக்கிற சிற்பரம் வெளியில் அடையணும்னு சொல்லிட்டு சிற்பரம் வெளியே இருந்தாலும் அதுதான் விளக்குறா இருக்கிற. இங்க திருத்தாங்க. இது சிற்பரமா மாத்தணுமா? ஆமா, ஏற்பாரு மேல சிற்பரம் வெளியில் அடைஞ்சிடலாம் இல்லையா? அவன் சிற்பரம் விளங்க இல்லையா? அவங்க புக்ல எப்படி போய் தற்பரம் தான் போட்டுக்கிட்டுறாங்க. ஆனா இது ஒண்ணு கரெக்ட் பண்ண, அது விட்டா இது கரெக்ட் பண்ணல. ரெண்டுமே சிற்பரம் போட்டுக்கிறோம் என்னங்கய்யா? ஆமா, அப்படி சொல்லுங்க சாமி. இப்பதான் புரியுது எனக்கு. இது புரியறதுக்குள்ள வெள்ளம். இப்பதான் ஒரு பத்தியே முடிச்சிருக்கீங்க. சிற்பரமாம் வெளி பிறவியிடும் சிற்பரமாம் வெளி என்றால் மேய நடுவெளி என்றால் சிற்பரமாம் வெளியில் விரைவிடும். சிற்பரமாம் வெளி என்றால் அதுவும் ஆயவெறி வெளிதனில அடங்கிடும். நடுவெளி வந்து சிற்பரமாம் வெளியில அடங்குது. இப்பதான் புரியுது. சிற்பரம் வெளி வந்து பெருவெளியில அடங்குது. முடிஞ்சுதான் கதை. நடுவெளி சிற்பவெளியில விரவிது இருக்கு, சிற்பரம் வந்து பெருவெளியில இருக்கு. ஓகேங்க, பெருவெளியில இருக்கு. தற்பரம்னு புக்ல போட்டாங்க, அங்கதான் குழம்பிட்டோம். இதுல 2 தற்பரம் போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணுல சிற்பரம், ஒண்ணுல தற்பரம் போட்டிருக்காங்க. ரெண்டுமே சிற்பரமா மாத்திக்கணுமா? ஆமா, புக் எடுத்து மாத்துவோம். இல்ல சார், நான் ஏன் சொல்றேன் ஓகேங்க, மாத்திக்கிட்டோங்க. ஒன்னோட கழிச்சு பாருங்க. நில்லுங்க சாமி, நில்லுங்க. நான் புக் எடுத்து மாத்துறேன். எனக்கு சரிப்பட்டு வராது. பதிவு எத்தனை? 81 சார். சாமி, 256 பேஜ் நம்பர். 256. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. பாரு, நல்லா புரிஞ்சுக்கிட்டா நல்லது. புரிஞ்சுக்கிட்டோம்.
நான் சொல்றேன் பாருங்க சாமி. இந்த நடுவெளி வந்து சிற்பரமா வெளியில அடங்குது சாமி. சரியா? அவர்தான் சிற்பரம் வெளி வந்து பெருவெளியில அடங்குது. முடிஞ்சு. அதான் ஆஹ் அது எப்பயே சிற்பவெளி முடிவு. அது மேல திரும்பி சொன்னார் இல்லையா, விளக்கம் தராரு. சிற்பவெளி என்றால் அது பெரிய அழகம்னு விளக்கம் கொடுக்குறாரு. ஆமா. பெரிய இப்ப அழகன்றாரு. என்னன்னாக்கா பெருவெளியே என்னது? இது உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளியினர். உறைமனங்கடந்த ஒரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி. சரியா? அதான் சொல்லுதாரு, இது மட்டும் இவ்வளவுதான்டா, கடவுளே. அவ்வளவுதான். அப்ப தனுகரணாதிகளை கடந்தாக்க எல்லாத்தையும் பார்த்து போடலாம்டான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இது அடங்கும். இது மட்டும் இதாண்டா அளவு, அளப்பது நான் ஒருவாறு இது மேல அளக்க முடியாதுடான்னார். இதான் ஒரு வாரம் அளந்துட்டேன், இது மேல அளப்பது அருதுன்னு சொன்னாரு. அடுத்த உடல்ல அவன் கேட்கறான், மறுபடியும் கேட்கறான். இல்ல அவன் மறுபடியும் கேட்கறது விடுங்க. மாதிரி எனக்கு வரும். நான் முதல்ல சரி பண்ணிக்கிறேன். இங்க வந்து எங்க போறோம், என்ன பண்றது சாமி? ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வேற வழி இல்ல. என்ன பண்ணுவீங்க? இங்க போலனாக்கா எப்படி புரியும் எங்களுக்கு? அப்ப சாமி, இந்த பெருவெளியில வந்து பெருவெளியில தான் வந்து அடங்கும். நீங்க பெருவெளிக்கு போயிட்டீங்கன்னா இந்த மத்த வெளியெல்லாம் தெரிஞ்சிடும். சரியா சாமி? அதை விட்டுப்புட்டு இல்லைங்க, அதை விட்டுப்புட்டு இந்த மறை ஆகமங்கள்லாம் கண்டா மாதிரி இவங்க வெளியில உட்காந்து கிடக்குறாங்க. அதனால தேஞ்சு போயிட்டாங்க. முடிச்சு. அதேதான் இப்ப அவர் இடத்துல இருப்பாங்க, அது பாட்டு பாருங்க. அதனால அடி சாட்டை அடிவார், அடுத்த வாட்டில் ஐயா அடிவார். முடிஞ்சிச்சே, அவ்வளவுதானே. வேற எங்க அடிக்கிறா பாரு, முக்கியமா அந்த பாட்டு வாங்க. எந்த பாட்டியா? 16 சாமி. அதான் பாத்துட்டு முதல்ல இல்ல பின்ன பாத்து நீ இப்ப பாருங்க, அந்த மாதிரி பாருங்க. சரி. கிழக்கின்ற மறை அளவை இந்த மறை ஆகமங்கள் இதெல்லாம் வந்து அளவு சொல்லு சாமி. சரியா? அது வந்து ஆகமமோ சாதனம் அறிவால அளக்குது. சரியா? நான் சொல்றேன் சொல்லுங்க. மறை அளவு, அளவு ஆமத்து பேர் அளவு, சாதனமா அளவு, அறிவால் அளந்தது மேலாம் வந்து எல்லாம் இந்த அளவெல்லாம் கொண்டு விடுங்காலம் ஞானிகள் அளந்தளந்து மெலிஞ்சு போனாங்க. ஆங்கே நடக்கின்ற கருவியெல்லாம், இந்த அளந்த கருவியெல்லாம் அது தேஞ்சு போச்சே தவிர ஒரு அளவு பார்க்க முடியல. அந்த அறிவை சித்தறிவால ஒரு வாரம் நான் சொன்னேன். என்ன சொன்னாரு? மேல மோனத்தை அலைஞ்சு சொன்னார்ல, பெருவில் அலைஞ்சு சொன்னார் இல்லையா? அதை நான் ஒரு வாரத்தை நான் சொல்லியிருக்கேன், ஒரு உரைத்தேன் நான் சொன்னேன்ல. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாருங்கடா, இது பாருங்கனாக்கா தனுகரணாதிக உரைமனத்தை கடந்து போங்கடா, மனதுக்குள்ள இருந்து அளக்காதீங்க. இல்ல நீ கேள்வி என்ன இருக்கீங்களா வரிசையா என்ன இருக்காதீங்க. நான் என்ன வெளி சொன்னேன், நான் வெளி சொன்ன கழிச்சு சொன்னேன் இல்லையா ஒரு வாரம், அதையாவது அளந்து பாருங்கடா. நான் சொன்னதேச்சும் அளந்து பாருங்க அப்படின்னாக்கா என்ன சொல்ல, பயிற்சி பண்ணி பாருங்கன்றாரா? பயிற்சி பண்ணி பாருங்க. கேள்வி கேட்கறது கேள்வி கேட்காதீங்க, சும்மா சேஞ்ச் பண்றாங்க. அதாவது சிற்றறிவால கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், நீங்களே அளந்து பார்த்து முழுசா தெரிஞ்சுக்குங்கப்பா. இல்ல ஐயோ அப்படி இல்லைங்க, நான் ஒரு வாரம் சொன்னேன்ல, அது வரைக்குமாவது அளந்து பாடுறான். நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், அதையாச்சும் அளந்து பாருங்க. இதுக்கப்புறம் கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க, ஏன்னா சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதேதான் நான் சொன்ன தெரிஞ்சு அளக்கவே அளப்பியா இல்லைங்க சாமி. இது இந்த வள கொல கொலாம் வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னாக்கா ஒரே மனத்தை கடந்தீங்கன்னா வேதாங்கமும் ஒண்ணும் போகலாம், ஒன்னும் போக வேண்டாம். தனுகரணாதிகளை கடந்தீங்கன்னாக்கா அறிய வேண்டியதை அறிஞ்சிருக்கலாம். ஏன்னா தனுகரணாதிகளை கடந்தவன அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். முடிஞ்சு.
அதான் ஆக சொல்றாரு. மொத்தத்துல தவம் பண்ணலனாக்க முட்டாளா போயிருவீங்க. அதான் கேள்வி என்ன இருக்காதுடா. ம். மௌனம்னா கேள்வி கேட்க மௌனம் இல்லை. மௌனம்னா வாயை விட்டு முடிக்கிறது இல்லை. அங்கே ஆரம்பிக்கிறா பாரு. மௌனம்னா வாயை முடிக்கிறது மௌனம் இல்லை அப்படின்னு ஓ ஆரம்பிச்சாராங்க. மௌன நிலைனாக்கா அந்த உரை மனம் வந்து அடங்கிருச்சு தானே. ஆமா, அது வரலாம். முதல்ல பாட ஆரம்பிச்சா பாருங்க. முன்னாடி சும்மா போங்க. இருக்கிறது தானே சாமி, சும்மா இருக்கிறது முன்னாடி தானே. முன்னாடி முன்னாடி போங்க. ஆக முதல்ல தான் பாத்துக்கீங்க. முன்னாடி முன்னாடி போங்க. இப்போ இன்னும் போங்க. இன்னும் போங்க. இன்னும் போங்க. இந்த ஆ நாங்க மௌனம் என்ன வச்சோன்னா மேல சொல்ல பாரு. 12 பாடல உண்மையை எதுன்னு சொன்னா மௌனம் தாண்டாரு. சரி. மௌனம் வாயத்தை சொல்ல மாட்டோம். மௌனம் பாருங்க. வாயத்துல தான் மௌனமான ஆரம்பிக்கிறான் கேள்வி. அதாவது உண்மை தெரியும்னா மௌனம் சாதிப்பதென்றி வாய் திறப்பதில்லையே அப்படின்றாரு. வாய் திறவா மௌனமதி ஆகுமே தோழி. இல்ல சார், மௌனம் ஜாப் என்னன்னா சமமணி மௌனம் ஜாதிதான் சொல்றாரு. ஆமா, வாய திறக்காதேன்னாரு. அதாவது அதான் சாமி நான் சொன்னேன் இல்லையா, மௌன விரதம் இருக்கிறேன்ட்டு ஏமாந்து போறாங்க. தினைக்கும் வந்து மௌனம் மனதை அடக்கி நிக்கணும் அப்படின்னு. அதான் வாய திறப்பாத மௌனம் தானா ஆர்வம் கேள்வி ஆகுதுல. அது பதில் சொல்றாரு. இப்போ ஏன் இதை யாரும் சொல்லல? யார் சொல்லணும்? சின்ன வயசுல எவன் படிச்சான்? அதெல்லாம் எவன் அர்த்தம் பார்த்தான்? இப்ப கூட யாரும் சொல்லலையே. பேசுறாங்களா? சொற்பே பண்றாங்க. இந்த பாட்டெல்லாம் வரவே மாட்டாங்க. வல்லார் இதை பண்ணாரு, வள்ளலார் அதை பண்ணாரு, வள்ளலாரோட சிறப்பு அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து மாம்பழம் சாப்பிடாதுன்னு சொன்னாரு. அப்புறம் வந்து தர்மச்சார கட்டாரு, சங்கம் வச்சாருன்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் சொல்ல மாட்டோம். சாமி இதுதான் நம்ம சர்மாக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆமா சாமி. அப்ப நீங்க வந்து ஒரு ரோட் ஷோ போகணும் சாமி. நீங்க உலகம் பூரா ஒரு ரோட் ஷோ போங்க. எவனும் பேச மாட்டோம். அப்ப அடங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இருக்கீங்களா? ஆமா, இப்ப பேசுனேன் நானு. நான் வந்து ஊர் கிடையாது கிராமம். இப்ப தமிழ்நாட்டுல சின்ன சின்ன கிராமம் எல்லா ஊரும் போயிருக்கேன் நானு. எல்லாரும் பேசியிருக்கேன் சார். என்ன லாபம்? பேசும்போது கை தட்டுவாங்க, அவ்வளவுதான். கை தட்டு ரொம்பப்பாவா அவர் நல்லா பேசுவார்ப்பா, அவர் நிறைய தெரியும்பா, அவ்வளவுதான். இல்ல சாமி, அது காத்தோட போயிடுச்சு சாமி. நீங்க அந்த புத்தகம் அவங்க எடுத்து பாத்துருப்பாங்களா? இல்லையே. இல்ல இல்ல. இப்ப நம்ம வந்து இதுல வந்து இதெல்லாம் காட்டுறல, எல்லாம் படிச்சு பாப்பாங்க. மாவட்ட படிச்சா நல்லது. அடுத்து வேற ஆள் படிங்க, படிங்கம்மா. இல்ல தமிழ் பேசுறேன். இப்போ கூட தமிழ் பேசுறேன். எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்கன்னா தான் வேணாங்கிறான், விபூதி வேணாங்கிறான், எல்லாரும் கும்பிடாதேங்கிறான். சன்மார்மா அதெல்லாம் மூப்பாயா பிராமணன் அப்படிங்கிறான். மூப்பாயா பிராமணங்கிறான். எதுக்குறான்னு அவனுக்கே தெரியல. அவன் பேச்சு கேட்காத. அவன் பிராமணன், அவன் பேச்சு கேட்காத, அவன் நம்ம விட்டுருவான்றான். படிக்கிறேங்க ஐயா. படிக்குமா. மனம் செயல்படுகின்ற வரை இறைவனின் அனுபவம் கிட்டாதென அனைவரும் சாதித்துள்ளார். உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்றுதான் தான் பாடிய அகவலும் வள்ளல் பெருமானாரும் அருளியுள்ளார். மன உணர்வு செல்லாதளத்தாடும் பெருமான் வடிவுரைக்க வல்லவரார் வழுத்தாய் என் தோழி என்று இன்னொரு பாடலில் எடுத்து காட்டுவார் வள்ளல் பெருமானார். இதையே தெரியுமா? நெல்லை சாமி நாங்க முடிச்சிடுறோம். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டட் படிக்க விட மாட்டீங்க. இந்த பாட்டில் மனம் கடந்து என்றார். சாமி மன உணர்வு செல்லா தளத்தாடும் தொடங்க பாத்துருவோம். அதையும் பாட்டு காற்றுருவோ கனலுருவோனா பாட்டு ஆரம்பம் சார். காற்றுருவோ கனலுருவோன்னு நாங்க
அட்டவணையா நாங்க? அட்டவணை அட்டவணை இல்ல சாமி நாங்க. சாமி. அட்டவணை நேரம் அவருன்னா எடுத்துருப்பாரு பட்டுனே சாமி. அப்படி சொல்லுவாரு. அப்படி சொல்லிடுவாரு. இருக்காரா சாமி அவரு? இல்ல சார், இல்லப்பா. திருவடி பெருமையில இருக்கீங்க. திருவடி பெருமையா திருவருட்பெருமையா? திருவடி பெருமை 80வது பதிகம் 14வது பாட்டு. ஐயா எடுத்துட்டேங்க. படிங்கம்மா. ஸ்கிரீன் வரலைங்க. வரலையா? ஓகே. காற்றுருவோ கனலுருவோ கடவுள் உரு என்பார், காற்றுருவும் கனலுருவும் கண்டுரைப்பீர் என்றால் வேற்றுருவே புகழ்வர், அதை வேறென்றால் மறுத்தால் விழித்து விழித்து என் போல்வார் மிகவும் அருள்கின்றார். மருள்கின்றார். தோற்றும் அந்த தத்துவமும் தோற்றா அந்த தத்துவமும் துரிசாக அவை கடந்த சுகஸ்வரூபம் ஆகி மாற்றமனம் உணர்வு செல்லாதளத்தாடும் பெருமான் வடிவுரைக்க வல்லவரார் வழுத்தாய். காத்துன்றாங்க, கனல்ன்றாங்க. காத்து வந்து வாயு பகவான், அக்னி பகவான், அக்னி பகவான். ஓ சமே நில்லுங்க. இது ஓகே சரி. கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த காத்துல கடலும் பார்த்து சொல்ல கடான்னு சொன்னா வேற சொல்லிடுறான். அத்தை மறுத்தாக்கா விழிச்சு விழிச்சு மறுடுறாங்க. தோற்ற தத்துவமும் இல்லைங்க எம்போல்வார்னு என்ன ஞானிகள் வச்சுங்களா படிச்சவங்க மறுறாங்க. மறைக்கிறீங்க சாமி, நீங்க உண்மையை மறைக்கிறீங்க நீங்க. ஐயோ தப்பு. அக்னி பகவான் யாரு? அவங்க சரி ஓகே. தப்புடுறீங்க. சரி, இப்ப யாரு இது எம்போல்வாரு? என்ன போல ஆளுங்க. ஓ நீங்களா சாமி? அப்ப சொன்னது சரிதான். சரிதான். ஓகே சரி வாங்க. மிகவும் மருள்கின்றார். சரியா? அவங்க மருளா இருந்தது இல்லைங்க. அவங்க மருள்கின்றதை விட நம்மளை இழுத்து விட்டாங்க. தோற்று வந்த தத்துவமும் தோன்றுது கனல் தோன்றுது. ஓகே. அதுக்கப்புறம் தோற்றா தத்துவம் வந்து காத்து. அதெல்லாம் துணிசு, அதெல்லாம் குற்றம் அவையெல்லாம் கடந்த ஒரு சொருபமாகி சுகஸ்வரூபம், சுகமான சொருபமாகி மனம் செல்லாத தளத்தாலும் பெறுவான். மாற்ற மனம்னா என்ன சாமி? மனம் நினைக்கிறது இல்லையா? எது நினைக்காத மாத்தாத மனோட போது எல்லா தளத்தாலும் மனோட எங்க போறே அங்க மனம் செல்ல இடத்துல யாருறான் அவன் வடிவத்தை யாராவது சொல்ல முடியும்? அதாவது உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்தோங்கும். அங்கதான் அரசு பண்றான் அவன். சரியா? அப்படி யாரும் சொல்ல முடியாது. அவன் அங்க ஆடிக்கிட்டு இருக்கான். நீங்க மனதுல இருந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். கற்பனை தான் பண்ண முடியும் உங்களால. கற்பனை தான் பண்ண முடியும். கற்பனையினால உங்களோட கடவுளை பார்க்க முடியாது. செம்மை இப்ப என்ன பிரச்சனைனாக்கா, கற்பனையில தோணுது இல்ல, அதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் சில சமயம். எப்பயுமே. ஆனா அது மனம் நம்மள வச்சு சரியா ஏமாத்துது. சரியா தம்பி? ஏமாத்துது. சரி, இப்ப மனங்கடந்து என்றார். மனங்கடந்த நிலையில தான் நீங்க வந்து கடவுளோட உண்மையை அறிஞ்சிக்க முடியும். சரியா சாமி? படிக்குமா அடுத்து. அறிவாக
இல்ல 2 ஆமா, வரி correct. சாமி. 2 பத்தி. ஒரு ஆளுக்கு 2 பத்தி அறிவாக சாமி. படிக்கிறேங்க ஐயா. படிங்கம்மா. ஐயா ஆமா, நில்லுங்க. என்னடா இது, எங்க வரைக்கும் வந்துட்டு பாப்போம் சாமி. இங்கதான் 2வது கடந்த மனம் கடந்த வரைக்கும் தான் வந்திருக்கு சாமி. ஐயோ கடவுளே, இன்னும் எத்தனை கடல் மாதிரி இருக்கு. இன்னும் 20 நிமிஷத்துல முடிச்சிட முடியுமா? படிப்போம். சரி படிங்கம்மா. அறிவாக இறைவன் விளங்குகின்றான் என்பதே அனைவரும் கொண்ட முடிவு. அருட்பெரும் ஜோதி நீ என் அம்மையோடு அறிவானந்தமாம். என் அம்மையோடு அறிவு ஆனந்தமா. என் அம்மையோடு அறிவு ஆனந்தமாம் என்று வள்ளலாரே கூறியிருக்கின்றார். அப்படி அறிவாக விளங்கும் ஆண்டவனை அறிவை எல்லாம் கடந்து என்கின்றாரே என்று குழம்ப வேண்டாம். திரு அருட்பாவிலே சில வார்த்தைகள், சில சொற்கள் நம் பெருமானாரால் அழகாக கையாளப்படும். அந்த ஒரு நில்லுங்கம்மா. ஓகே சாமி, இப்ப அறிவு என்ன சொல்றாரு? ஜோதி அதான் குழப்பமா இருக்கு. இப்ப என்னன்னாக்கா அறிவுலதான் தெரிஞ்சுக்க முடியும், ஆனா அறிவையெல்லாம் கடந்து தெரிஞ்சுக்க முடியும்ன்றாருனாக்கா குழப்பமா இருக்கு. இப்ப அதானே கொஞ்சம் கொஞ்சமா படிங்க, வேண்டாம் அப்படியே முடிச்சிருவோம். சில வார்த்தைகள், சில சொற்களை நம்ம அழகா, சில வார்த்தைகள், சில சொற்கள் நம் பெருமானாரால் அழகாக கையாளப்படும். அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே படிங்கம்மா. அந்த ஒரு சொல் பொருளையே மாற்றும். உதாரணமாக தெய்வமணி மாலையில் எந்தை நினைவார்த்தாத பெயர் வாழ்த்தாத பெயர்வாள் என்ன தொடங்கும் பாடலில் எம்பெருமான் நினைவணங்காத மூடர் தலை இகழ் விரக்கெடுக்கும் தலை என பாடியுள்ளார். படிக்கிறதாங்க அடுத்தது. படிங்க. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. தலைவர்கள் வணங்கா தலைவர்கள் இல்லையா, வணங்கா தலை இல்ல 7 வருட தலைப்படுறாரு. என்ன தலை? விறகு சுமைக்க தலை, பாரம். ஆமா ஆமா, விறகு தலைப்படுறாரு. இகழ்பட்டா பாருங்க. அது என்னன்னா, இகழ்னா என்ன சாமி? இகழ்னா சொல்லுங்க, இகழ் வச்சு போட்டாரா? ஏன் அந்த 7 வார்த்தை போட்டா தெரியுமா? விரதத்தை போடலாம் இல்லையா, மூட தலை விறகு தலை சொல்லலாம் இல்லையா? 7 வார்த்தை ஏன் போட்டாருன்னு சொன்னா, பெரிய புராணத்துல சிவபுராணம் விறகு சுமந்தா வரலாறு இருக்கு. சிவபுராண விறகு சுமந்து வந்துட்டான் சிவன். ஆமா, விறகு தலை சொன்னா சிவன் திட்ட மாதிரி ஆயிடும். சரி, அவன் புழக்கா விறகு சுமந்தான். இந்த 7 நகை பணத்துக்கு இருக்கிறாங்கல்ல, அது ஆனா 7 போட்டு அந்த காது பாத்துறாரு. அங்க பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு தெளிவா இருந்திருக்கு ஐயா. அதான். அதாவது இப்ப விறகு எடுக்கும் தலை அப்படின்னாக்கா சிவனை நினைச்சுக்குவாங்க. சரியா சாமி? தலைனாக்கா பணத்தை எரிக்கிறதுக்கு எடுக்கிற விறகு சுமந்து போற தலை. சாதாரண அறிவு இல்லாதவன். உன்னை வணங்காதவர்கள் அறிவில்லாத மூடர்கள், அவர்கள் தலையோ விறகு சுமக்கின்ற தலைக்கு ஒப்பாகும் என்று சொல்ல வருகின்றார். அப்படி சொல்ல வந்தவர் நேரடியாக உன்னை வணங்காத மூடர் தலை விறகெடுத்து தழை என்று எழுதி இருக்கலாம். அப்படி எழுதினால் என்ன ஆயிருக்கும்? சைவ சமயத்தில் திருவிளையாடற் புராணத்திலே சிவபெருமான் தலை மீது விறகு சுமந்து விற்றதாக எழுதப்பட்டுள்ளது. விறகு சுமந்த தலையை மூடர் தலை என சிவபெருமானை சாட்டிய குற்றம் நேர்ந்திருக்கும். சிவன் விறகெடுத்து விறகெடுத்தது புகழுக்காக அல்லவா? மூடர்கள் தலை கேவலத்திற்கு விறகெடுத்தது என பிரிக்கிறார். இகழ் என்ற ஒரு அழகான சொல்லை ஆழமான சொல்லை விறகெடுக்கும் தரை என்று தலை என்ற சொற்றொடருக்கு முன்னால் நம் பெருமானார் சேர்த்து அது இகழ் என்று
சிலருடையது வாதம். எப்படியோ இகழோ அந்த சொல் திருவிளையாடற் புராணம் சம்பவத்தை பாதிக்காமல் பிரிக்கிறது. அது போல இப்பதான் வருது. இப்பதான் அதாவது சாமி விறகெடுத்த தலை இதுக்கு நீங்க வழக்கம் கொடுத்துக்கிறீங்க, அதான் போல இல்லாம போயிருக்குது. அதே போல் படிங்க. அதேபோல் அறிவு என்பது படிப்பினால் பெறுகிறோம். மருத்துவம், சட்டம், பொறியியல், கணினி போன்ற எவ்வளவோ படிப்புகள், அந்த படிப்புகளில் வரும் எந்த அறிவினாலும் இறைவனை அறிய முடியாது என்று காட்டவே மற்றை என்ற சொல்லை சேர்த்து மற்றை அறிவை எல்லாம் கடந்து என்றார் நம் பெருமானார். ஆழ்ந்து சிந்திக்கலாம். அறிவுனாக்கா சாமி மெய் அறிவுல மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும், மற்ற அறிவெல்லாம் முடியாது. மருத்துவம், சட்டம் அறிவு தானே, அதான் மற்ற அறிவு போட்டார். மற்ற அறிவு ஒரு அறிவு மாத்திரம் போடல, மற்ற அறிவு வருத்தப்பட்டார் பாரு. மற்ற அறிவு தான் பார்க்க முடியாது அர்த்தம். இல்லைங்க, இதை பாட்டை பார்ப்போம். மற்ற அறிவை எல்லாம் கடந்து அப்புறம் என்ன கடந்து அவ்வளவுதான். இல்லைங்க, இப்பதான் வெளிஞ்சுது. ஓகே, அடுத்து நன்றிமா. நன்றிங்கய்யா. சரி, நானே படிச்சிடுறேன் வேகமா. ஆணவம், மாயை, கண்மம் ஆகிய மும்மலங்களையும் வென்ற யோகிகள் எந்த சூட்சமத்தால் இறைவனை காண சாதனை செய்தார்களோ அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனே இறைவன். இது எங்க வருது? கடந்து அமல யோகர். ஓ, இத சாமி யோகர். உளவையெல்லாம் கடந்து, உளவையல்னா அவங்களோட சாதனமா, அவங்களோட சாதனத்திலயும் கடந்து. அப்புறம் என்ன சொல்றாரு சாமி? அவங்க சாதனத்திலயும் பார்க்க முடியாதுன்றாரா? அப்புறம் பாருங்க. சரி, பதம் என்ற அனுபவ நிலை எல்லா அனுபவங்களையும் கடந்தவனாய் அவன் விளங்குவதால் பதங்கடந்து என்றார். இல்லைங்க, பதங்கடந்துனா பதங்கடந்து. பதம்னா என்ன சாமி? அனுபவங்க. எல்லாருமே கடந்தவன் இல்லையா? ஓ, எல்லா அனுபவத்தையும் கடந்தவன். இறைவனை உணர்த்தவும் பல உருவங்களை அவனது வடிவாய் கற்பித்தனர். உருவமற்றவன் அவன், அருவமானவன் என்றும் போதித்தனர். ஒன்று என்பது உருவம், இரண்டு என்பது அருவம். இவற்றுக்கு அப்பாற்பட்டவன் அவன். ஆதாரம் உருவாய், அருவாய், உருவருவாய் இவை ஒன்றுமல்லீர் வாரீர் என்று ஒன்று கடந்து இரண்டு கடந்து என்றவர். மேலும் இறைவனை உணர்வதற்கு இன்னும் என்னென்ன உபாயங்கள் உள்ளனவோ அவற்றையும் கடந்து என்றார். சாமி, இது கொஞ்சம் புரியல சாமி. சில பேர் இறைவன் உருவன்றாங்க, அப்புறம் அருவன்றாங்க, அப்புறம் அருவன்றாங்க. சரியா சாமி? இதெல்லாம் கடந்தவன். அப்ப நீங்க அவனை உருவன்னு சொல்ல முடியாது, அருவன்னு சொல்ல முடியாது, அருவன்னு சொல்ல முடியாது. சரியா? உருவாய், அருவாய், உருவாய் ஒன்று கலந்து வாரீர் பாட்டு. உருவாய், அருவாய், உருவருவாய் ஒன்று மல்லீர் வாரீர், ஒன்று மல்லீர் பாட்டுல இருக்காது. கேட்கிறேன். ஓகே, அதாவது இறைவனை உணர்வதற்கு இன்னும் என்னென்ன உபாயங்கள் உள்ளனவோ அவற்றை எல்லாம். உபாயங்கள் என்ன சாமி? வழியா? வழி. அதாவது இப்ப சில பேர் யோகம் பண்றாங்க, இது பண்றாங்க, அது என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் கடந்துதான் அவன் இருக்கான். இல்லைங்க, ஒன்று கடந்து இரண்டு கடந்து அளவெல்லாம் கடந்து. லோனிங்கோ இல்லைங்க சாமி, லோனிட்டுல கோவம் லோனிக்கோ உத்து கேக்குறீங்க. வழங்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நான் வேற வாசியில பேசுறேன். அதையும் கேக்குறீங்க. இல்ல அதான்
சீன பாஷை பேசுறீங்க, மலாய பேசுறீங்க, இங்கிலீஷ் பேசுறீங்க, தமிழ் பேசுறீங்க, இவ்வளோ கலாவிலாம் இருக்கிறேன், ஆத்திரப்பட்டேன். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, நீ இவ்வளவு தெரியுமே பார்த்தேன். எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றது, அருப்பா மட்டும் தெரியல. சாமி நம்மளுக்கு இவ்வளவு பாட்டு தெரியுது, கன்ஃபியூஸ் ஆகலான்னு சந்தேகப்பட்டேன். இவ்வளவு பாட்டு தெரியுது, கன்ஃபியூஸ் ஆகலான்னு சந்தேகப்பட்டேன். ஆவாது, கன்ஃபியூஸ் ஆகாது சாமி, கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே சாமி, இல்லைங்க, ஒன்று கடந்து இதுதானே சொல்லிங்க. அதாவது ஒன்று கடந்துனாக்கா உருவம், ஆமா, இரண்டு கடந்துனாக்கா அருவம், உணர சூழ்ந்த அளவையெல்லாம் கடந்து, மத்த அளவு என்னென்ன அளவு இருக்கோ எல்லாத்தையும் கடந்து. சரியா? ஆமா. ஓகே. அண்டங்கள் அத்தனையும் பெருவெளிக்குள் அடங்கி இருக்கின்றன. அந்த வெளியோ எவ்வாறுள்ளது எனில் தோன்றிக்கொண்டே இருக்கும், எவ்வாறுள்ளது எனில் தோன்றிக்கொண்டே இருக்கும் அண்டங்கள் அனைத்தினுக்கும் இடங்கொடுத்து கொண்டு இருப்பதோடு இனி தோன்ற போகும் அண்டங்கட்கும் இடம் கொண்டுள்ளதாம். தமே இதுதானே விரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னு பார்த்துமே. அந்த வெளியாக இறைவன் இருப்பதால் அண்டங்களோ அவ்வண்டங்களில் உள்ள பிண்டங்களோ அனைத்தனையும் கடந்தவனாய் விளங்குகின்றான். அண்டங்களையும் பிண்டங்களையும் கடந்துட்டான். அண்டனாக்கா பிளானட் சாமி, சரியா? பிண்டம்னாக்கா அதுல இருக்கிற உடம்பு, உயிர், அதெல்லாம் கடந்தவனா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? எனக்குள்ள அடங்க மாட்டான், பிண்டத்திலயும் அடங்க மாட்டான், அண்டத்திலயும் அடங்க மாட்டான். ஓ, அதெல்லாம் கடந்துட்டான். எல்லாவற்றையும் கடந்த அந்த இறைவன் நிறைவான இன்பத்தையும் களிப்பையும் அள்ளி அள்ளி தந்தாலும் குறையாத கடலாக விளங்குவதுடன் அன்பர், அதாவது தவம் செய்வோர் உள்ளங்களிலெல்லாம் இருளை அகற்றி ஒளி வீசுவதுடன் அவர்களது மனம் அடங்கிய மோன நிலையில் வாழ்பவனாக இருக்கின்றான். அந்த இறைவனை என் உயிர்க்குயிராய் வாழும் தேவனே என வள்ளலார் போற்றுகின்றார். எங்க சாமி போட்டுறாரு? சுகக்கடலே அன்பர் வளவையெல்லாம் இருளகற்று ஒளியே எல்லாம் கடந்து தலைவான சுகக்கடலே. ஓகே, எல்லாம் கடந்து நிக்கிற சுகக்கடல் அவன் தான். சரியா சாமி? ஆமா. அன்பர்னாக்கா யாருன்னா தவம் செய்யறவங்க. ஆமா. வளவையெல்லாம் குற்றங்கள்லாம் அகற்றி குற்றத்தையும் இருளையும் அகற்றானா? அப்ப சாமி, அப்ப நம்ம தவம் செய்ய தொடங்கணும்னே அவன் அந்த வேலையை தொடங்கிடுறானோ? ஆமா, போயிடும் சார். போயிடும். தவம் பண்ண வரனாக அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். ஆமா, ஆனாலும் போயிடும். வாழ்வு இல்லைங்க, இது என்ன ஒளியேவா மொழியேவா? அகற்றும் ஒளியே. அகற்றும் ஒளியே. அகற்றும் இல்லையா? இருள் அகற்றும். இருள் அகற்றும் ஒளியே தானே சாமி? எல்லாம் இருள் அகற்றும் மொழி, இருள் அகற்றும் மொழியே. இருளை அகற்றும் ஒளியே. சரியா? அப்புறம் இருள் எல்லாம் பாருங்க, எல்லாமே போட்டு எல்லாம் இருள் அகற்றும் மொழியே. அவ்வளவு வார்த்தை இருக்காது. எல்லாம் வளவை எல்லாம் இருள் அகற்றும் மீ இருக்கு இல்லையா? மீ வந்து இம்ம ஈ பிரிக்கணும். அப்ப இம்ம வளவையெல்லாம் சேர்ந்துடும். லா இருக்கு இல்லையா? பிரிக்கணும். இருள் அகற்று பிரிச்சு இம்ம கோ அகற்றும் மொழியே. அகற்றும் மொழியே. மோன வாழ்வே என் உயிர்க்குயிராய் பதியும் தேவை. பதியும் தேவை. பதியும் விளங்கும். ஓகே ஓகே ஓகே. அன்பர் வளவையெல்லாம் என்கின்றார். அன்பர் என்பவர் யார் என நாம் துல்லியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அகவலை கவனியுங்கள்.
செடியறுத்தே தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி. செடினா துன்பம், சரியா சாமி? ஆமா கஷ்டம், ஆமா அதெல்லாம் அறுத்துட்டு நல்ல திடமான தேகமும் போகமும் இன்பமும் அடியாருக்கு கொடுக்குறான். ஆமா. அடியார் யாரு? சரியகிரி பண்றாங்க, சரியகிரியை பண்றவங்க. துன்பறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி. இவங்களுக்கு வந்து பிறப்புன்ற துன்பத்தையே அறுத்து உரிய சுகத்தை கொடுக்குறான். யாரு? அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி. அன்பர்னாக்கா யாரு வந்து தனுகரணாதிகளை கடந்தா தானே சாமி துரிய நிலைக்கே போகுது சாமி. அடியர் அன்பர் என இரண்டாக பிரிக்கின்றார். துரிய சுகம் என்பது தவத்தில் வரும் அனுபவம். எனவே தவம் செய்பவரே அன்பர் ஆகின்றார். ஒளிவில் ஒடுக்க பாயிர விருத்தியில் அன்பர் என்ற சொல்லுக்கு வரலாறு தரும் விளக்கம் காண்க. அவ திறக்கணுமா? அத டைம் இருக்கு, இப்ப எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. எப்படி முட்டிச்ச பத்திங்களா? கிடையாது. என்ன? ஹலோ சாமி, இப்ப 8:56 பாராயணம் 4 நிமிஷம் இருக்கா? 4 நிமிஷம் இருக்கு. சரி, இப்ப கிளம்ப போறீங்களோ? இல்ல 6:30 பாராயணம். 6:30 பாராயணம் தானே சாமி? இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பாத்துக்கிட்டு இருக்கோம். பாரு பாரு, பாராயணம் பொருள் புரிஞ்சாதானே பாராயணம். சரி 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 சொல்லுங்க, சொல்லுங்க, இதுக்கு சம்மரிய கொடுங்க சாமி. அளவெல்லாம் கலந்து அளந்து பார்க்காத, மனம் கடந்து அவன் இருக்கான், அளவு கடந்துருக்கலாம். மனதை நினைக்க முடியாது, மனம் கடந்துருக்கலாம். அறிவால் அளக்க முடியாது, அறிவு கடந்துருக்கலாம். அப்புறம் யோகம் பண்றாங்களே, யோகத்தெல்லாம் கடந்துருக்கலாம். அப்புறம் எல்லா பதங்களும் கடந்துட்டான். உருவம் அருவம் உருவம் அல்லது கலந்துட்டான். எல்லாம் அவ்வளவு கடந்து அண்ட பண்டமெல்லாம் கலந்து நிறைவான சோகக்கடலாக இருக்கிறாங்க. யாருக்கு? அன்பர்களுக்கு, தவம் பண்றவர்களுக்கு. அவனுடைய அகத்தில் இருக்கக்கூடிய ஆணவம் மாய் இருளை மாற்ற ஒளியாக இருக்கிறான். மோகத்தை யார் இருக்காங்களோ, கடனை அடைய மோகனத்தில் இருக்காங்களோ அவன் வாழ்வா இருக்கிறான். உயிருக்கு உயிரா விளங்குறான். அதான் தேவைங்கிறவன். ஆக மொத்தத்துல உங்க அறிவை வச்சு நீங்க அளக்க முடியாது. தனுகரணாதிகளை கடந்தாதான் நீங்க பார்க்க முடியும். அதுக்கு நீங்க தவம் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆக மொத்தத்துல அருள் தவம்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல சாமி எங்களுக்கு. சாமி ஜீவகாருண்யத்திலே வச்சுட்டாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன் நான் சொல்லுங்க. என்ன சாமி இப்படி பொடி வச்சு பேசுனா நாங்க எப்படி முன்னேறது? நான் பொடி வைக்கிற கிடி வைக்கிற எனக்கு தெரியாது. சரி பொடி அதே பொடி கிடி. சரி விடுங்க சாமி, போய் அது இது பத்தி கலக்கி விட்டுற போய் உங்களுக்கு அதே வேலை. சரி வாங்க. அதுல நீ ஒரு சேடாவே பேசுறீங்க, பி கேர்ஃபுல். என்ன சாமி சொல்றீங்க? ஒரு சைடாவே பேசுறீங்க, ஒரு மாதிரி பேசுறீங்க. சைடுனா அது வேற. அப்ப என்ன சைடு? அல்லப்பா இல்ல சாமி, இப்ப சன்மார்க்கத்துல வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க சாமி? நீங்க சொல்லுங்க. தவத்தை யாரும் சொல்லி கொடுக்குறாங்களா? அப்படி இல்லையே. ஜீவகாருண்யம் பண்ணி நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஜீவகாருண்யம் பண்ணிக்கிட்டே நாங்க வந்து மரணத்தை வென்றுவோன்ட்டு. நான் உண்மைதான் சொல்றேன் சாமி, நான் பொய்யா சொல்றேன்? உண்மை ஏதோ அப்படிதான் சொல்ல முடியும் சாமி, வேற வழி இல்ல. சொல்லிருப்பாங்க, எனக்கு புரிஞ்சிருக்காது போல இருக்கு. சாமி அப்படியும் இருக்கு. அப்பா நான் பெரிய அறிவாளியா டாப்பையெல்லாம் இருக்கு மத்தவங்களை குறை சொல்றதுக்கு. சரி வாங்க போறோம் சாமி. இந்த அன்பரெல்லாம் எடுத்துட்டீங்களா? படிங்க. அன்பரெல்லாம் முன்ன என்பதில் அன்பர் என்பது பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைதுமின்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை குறித்ததென்று உணர்க.
சரி சாமி. இங்க வந்து பாருங்க, இந்த விளக்கம் இங்க இருக்கு, அருட்பால கிடையாது. அருட்பால இல்ல. விளக்கம் எங்க இருந்துச்சு ஐயா? முத இருந்துச்சே சாமி, அது இல்ல, அகோல் இருந்துச்சே. அதாவது அன்பர் தானே இருக்கு. இல்லையே, அதுக்கு பக்கத்துல வந்து இது இருக்கு, என்னது? துரிய சுகந்தனை. அதாங்க அதுக்கு மறைச்சு இருக்குன்றீங்களா? டைரக்டா இல்ல. நாங்க சன்மார்க்க அன்பர்னு பெருசா பேசிக்கிற, பார்க்க போனா அன்பர் கிடையாது. சரியா சாமி? சன்மார்க்க துன்பர் தான். இல்ல இப்போ எல்லாம் சொல்லுவாங்களே நம்ம அன்பர்கள் அப்படிமா. யாரு வந்து பொருள் புகழாதியை குறித்து பயிலாம சிவானந்தத்தை நோக்கி பயில்றாங்களோ அவங்கதான் அன்பர். சரியா? கரெக்ட். சரி சாமி, ஆக மொத்தத்துல கரெக்டா 9 மணிக்கு முடிச்சிட்டேன் சாமி. நான் கூட நினைச்சேன் 2 எபிசோடு போகும் போல இருக்குன்ட்டு. போயிருக்கோம் போல. இன்னைக்கு நல்லா இருந்தது தோழிக்கு, அந்த பாடல்கள்லாம் நல்லா இருந்தது. தோழிக்கு உரிமை கிளைத்தல் நல்லா இருந்தது பாடல்கள்லாம். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, பெருவெளிக்கு வராம நீங்க விரைவுடனே தெரிஞ்சுக்க முடியாது. பெருவெளிக்கு வரணும்னாக்கா தனுகரநாதிகளை கிடக்கணும், தனுகரநாதி கிடக்கணும், உரைமனத்தை கிடக்கணும். ஐயோ அப்பா, இந்த உரைமனதை இன்னைக்கு காலையில தவம் பண்ணும்போது அது பாட்டுக்கு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு வழி போயிட்டு இருந்தேன் சாமி, திடீர்னு பார்த்தா வேற கதை எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இது பண்ணல அது பண்ணல, இந்த வழியை பண்ணி தெரியுமா, சும்மா கிடக்குறதுல கிளம்புது. சார் எனக்கு உட்காந்துருக்கேன், ஆதார் கார்டு கேட்டாங்க, எப்ப தரப்போற? ஆதார் கார்டு உனக்கு முக்கியமா? நான் வந்து தலை அடிச்சுட்டு சொல்லிடுறேன், நாங்க எப்ப கேட்டாங்க அவசியமா இப்போது ஒரு ஐயா சொன்னேன். எவ்வளவு ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். இதுல உட்காந்து தவ பண்றேன், உட்காந்துருக்கேன், நல்லா வருது பாக்கலையே, நிறுத்த கூடாதா? ஆதார் கார்டு பேர தர அவசரம், அது 4:30 மணிக்கு தருவோம். காலைல 4:30 மணிக்கு ஆதார் கார்டு எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? பேங்க்காரன் என்ன திறந்தா வச்சிருக்கா? ஐயோ, உட்காரும் போது சும்மா இருக்கும் போதுதான் கிளம்புது மத்ததெல்லாம். அது மாதிரி தெரியல, அது கட் பண்ணலாம். அச்சுமார் வந்து அச்சுமாருமா ஜெராக்ஸ் தெரியாது காப்பியே வச்சு சரி. தோழி நம்ம கொஞ்சம் அமைதியா, நம்ம எப்போது அதுக்கிட்ட அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம்ல சாமி, தோழி கிட்ட நம்ம எப்போது பேசிட்டு இருக்கோம், நம்ம அமைதியா இருந்தோன்னே அவளால முடியல, ஏதாவது டாபிக் எடுத்து விடுறான். கேசர் நேற்று வெந்நீர் போடல, கேசர் ஆன் பண்ணல, ஆன் பண்ணிட்டு நான் டாய்லெட் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அவங்க வெந்நீர் காய்ச்சல தண்ணி பிடிச்சி குடிச்சிருவேன். ப்ரஷ் பண்ணிட்டே தண்ணி பிடிப்பேன், தண்ணி கும்பிடும். நேற்று அது மாதிரி இப்போ தண்ணி பிடிச்சிட்டேன், நான் கேசர் பகல சுவிட்ச் பண்ணிட்டேன்னா குடிச்சா வெறும் கோல்டு வாட்டர் வருது, சரி வெந்நீர் வரல. அதான் ஃபோன் பண்ணி நீ வந்து பண்ணாரு இருப்பேன். சரி சாமி, ஓகே சாமி, முடிச்சுக்கோ சாமி. நாங்க என்ன தீபத்தை கொளுத்திருப்பாங்க பாத்தீங்களா? வீடியோ திறந்து விட்டாங்க சாமி. அவங்க சிக்னல் கொடுத்துட்டாங்க, சிக்னல் கொடுக்குறாங்க, சத்து மைக்க திறப்பாங்க, வீடியோ திறப்பாங்க, தெரிஞ்சுக்க வேண்டியதான் முடிக்கிறான்றாங்க சாமி. முடிச்சுங்க. முடிங்க சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவிழே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். நன்றி அனைவருக்கும், நன்றி வணக்கம். எல்லோருக்கும் நன்றி, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம்.